தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றத்திலே உங்கள் பொருளாய் ஒதுக்கிட பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் முத்திரையிடுங்கள் என்று கேட்டு பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு கொஞ்சம் வண்டி நகரல தம்பி, கொஞ்சம் பின்னாடி இறங்க, வண்டி நகரல. வாக்காள பெரியவர்களே, தாய்மார்களே, எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உங்களிடையே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே ஒன்றிணைங்கள் என்று கேட்டு உங்களிடையே வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே ஒன்றிணைங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் இல்லங்களை தேடி உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை உழைப்பு மக்களின் சின்னம் பானை, பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வாக்காளர் பெரியவர்களே, தாய்மார்களே, தமிழ் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உங்களிடையே பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்களின் குரலாய் நாடாளுமன்றத்திலே ஒதுக்கிட, ஏழை எளிய மக்களின் குரலாய் ஒதுக்கிட பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்கள் வீதிகளிலே உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் இல்லங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரைகள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக வாக்குகள் போராட பானை சின்னத்திலே முத்திரைகள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரைகள் என்று கேட்டு திருமாவளவன் அவர்கள் உங்கள் இல்லங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரைகள் முத்திரைகள் என்று கேட்டு பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்கள் வீடுகளிலே வந்து கொண்டிருக்கிறார். பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே எங்கள் வீடுகளிலே வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக மாறாத போராட ஏழை எளிய மக்களின் குரலாய் நாடாளுமன்றத்திலே வருகிறது. தலைவர் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்குகள் விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் தாய்மார்களுக்கு இடையூறு இல்லாமல் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களோடு வந்து கொண்டிருக்கின்றார். வரக்கூடியவர்கள் பெண்களுக்கு இடையூறு இல்லாமல் வரிசையா இல்லைங்க, உங்களை தேடி நாங்க வரோம். அப்படியே தோல் இல்லைனாக்க நீங்க எடுத்து வரதுல ஆராய்ச்சி ஆள இருக்கிறது கொஞ்சம் வண்டிக்கு பாதை வருங்கப்பா. அம்மா வண்டி கொஞ்சம் பாதை வருங்க. அம்மா வண்டிக்கு பாதை வருங்க. போங்க 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 உள்ள போயிருங்க. அமைச்சர் தம்பி மற்றவங்க ஒதுங்கிடுங்க. தம்பி ஒதுங்கிடுங்க. ஆகியோரின் அழகிய ஆண்மனத்திற்கு வெற்றி செல்வன் என்று பெயர் சூட்டி வாழ்த்து. चलो चलो
வரிசையா வந்து ஆண்கள்லாம் பின்னாடி இல்லை, அண்ணன் வேட்பாளர் மட்டும் போட்டான், அமைச்சர் வேட்பாளர் மட்டும் போவாங்க, மற்றவங்க வெயிட் பண்ணிடுவாங்க. கடமண்ணா பின்னாடி இல்லை, கடமண்ணா அமைச்சர் போய்வண்ணா இல்ல நம்பவே மாட்டேங்குது. நிறைய பேர் இருப்பாங்க. ஹலோ ஹலோ அண்ணே அண்ணே இல்லைங்களா தண்ணி தண்ணி அண்ணா டவுன்ல தண்ணி மட்டும் வாங்கி பண்ணா தம்பியை பகிச்சு தம்பியை பகிச்சு எங்கேயுமே அழகா எழுச்சி சமய வங்கத்தை சினிமா வல்லவனவர்கள் மாநிலத்திற்கு மாநிலத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். பொறுமையா அப்படியே கட்டையும் சூட வைத்தானா பாப்பா சூட வைத்தானா அப்படியே கொட்டு வை சின்ன வை. ஆண்கள் கொஞ்சம் ஒதுங்கிப்பா, ஆண்கள் கொஞ்சம் ஒதுங்கி வழி விடுங்க. சரி கலெக்டர் கொட்டு வச்சுட்டாங்க. யார் இது? நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் எல்லாரையும் ஒதுங்க. முன்னாடி போய் ஒதுக்க எல்லாரையும். நன்றி நன்றி நன்றி. வந்தீங்க வந்தீங்களா? ஹலோ ஹலோ பெரியவர்களே தாய்மார்களே வணக்கத்திற்குரிய வழக்கான பெருமைக்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் உங்களுடைய அருமை சகோதரர் அருமை அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவருக்கு உங்களுடைய பொன்னான வாழ்த்தினை, உங்களுடைய முத்தான வாழ்க்கையை சிந்தாமல் சிதறாமல் வாரி வழங்கப்படுவதை கேட்டுக்கொள்கிறோம். வணக்கத்திற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே, அனைவருக்கும் அழைக்கத்தில் வாழ்க்கையை கைவிட்டு வேதனையை கருதி கொண்டிருந்தது மாறாக ஒழித்து ஓராக தேய்ந்து நலிந்து நலமிழந்து பொலிவிழந்து கோடி குறுகி எப்படி குறிச்சிற்குள்ளே சுற்றி கொண்டு ஓர குடிசையில் ஒட்டிய வயிறோடும் கட்டிய துணியோடும் கட்டியோடும் பசியோடும் ஆதியற்றவனாய் நடைபெறமாய் மக்கற்றவனாய் வாழ வழியற்றவனாய் ஒடுக்கப்பட்டவனாய் சேரி என்ற சிறைச்சாலையில் அடைபட்டு கிடந்தது. அந்த விலங்கை ஒடுக்க நம்மை மனிதராக்கிய அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் அவர்கள் உங்கள் மத்தியில் உங்கள் உங்களை ஓட்டு சேகரிக்க வருகின்றனர். அதற்கு பாலை சின்னத்தில் வாக்களித்து பெரியோரையான வாக்குகளின் பேசத்தில் வெற்றி செய்ய வேண்டுமாய் உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். பெரியோர் தலைவர்களே, நமது சென்னை பாதை ஏழை எளியவர்களின் சென்னை பாதை ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடும் அதிகாரத்திற்காக பாலை சின்னத்தில்
தயவு கூர்ந்து மறந்து இருந்துகிறார்கள் பாலை சின்னத்தில் வாக்களித்து உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கல்வி உங்கள் அறவும் உங்கள் உரிமைக்காக இந்த ஒரு காலம் போராடி வருகின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக போராடி வருகின்ற தமிழகத்திற்காக போராடி வருகின்ற அடக்கப்பட்ட மக்களுடைய அதிகாரத்திற்காக போராடி வருகின்ற லெஃப்ட் பாப்பா சொல்லுப்பா அண்ணா அண்ணா நம்ம அப்படியே ரேஸ் போய்க்கலாம். நீ அப்படியே ரேஸ் போக சுற்றினா வரணும்ல சுற்றி வந்தால் ஃப்ரெண்டு வரணும்ல இது யார் வண்டி ரேஸ் யார் வண்டி பாரு அப்படியே வந்து சீக்கிரம் சீக்கிரம் ஆமா இப்படி போய் நம்ம நின்றுக்கலாம். நம்முடைய வேட்பாளர் நம்முடைய மண்ணின் மைந்தர் நம்முடைய அண்ணன் அவர்கள் உங்களிடத்திலே வாக்கு கேட்டு விளையாட்டுவார்கள். அக்கா 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 கொஞ்சம் சொல்லுங்க. அதுதான் சைதனா வச்சு ஒன்னா பையனை அழகிய ஆண்களுக்கு அறிவமுதன் என்று பெயர் சொல்லி வாழ்த்துகிறேன். அறிவமுதன் பேசி முடிச்சுட்டு அன்பார்ந்த ஹலோ ஹலோ தம்பி பாடுறா கொஞ்சம் செந்துறை வாக்காளர் பொதுமக்களை மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எஸ் சிவசங்கர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் செந்துறை வடக்கு ஒன்றிய செயலாளர் எழில்மாறன் அவர்களே, தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் அவர்களே, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சுரேஷ் அவர்களே, வட்டார தலைவர் செந்தில் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட தலைவர் சாமிநாதன் அவர்களே, திராவிடர் கழகத்தின் பொறுப்பாளர் விடுதலை நீலமேகம் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுப்பாளர் கந்தசாமி அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுப்பாளர் இளங்கோவன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்
அங்கனூர் சிவக்குமார் அவர்களை, ஒன்றிய செயலாளர்கள் தலித் வெற்றி அவர்களை, வீர வளவன் அவர்களை, ஊராட்சி மன்ற தலைவர் செல்லம் அவர்களை, கடனெல்லாம் கிடையாது, செல்லம் அவர்களை, மாநில துணை செயலாளர் கருப்புசாமி அவர்களை, மண்டல துணை செயலாளர் சேவை மாறன் அவர்களை, மாவட்ட பொறுப்பாளர்களை, கட்சியின் முன்னோடிகளை, இந்த பகுதி வாழ் பெரியோர்களை, முகாம் செயலாளர் சத்யராஜ் உள்ளிட்ட இந்த கிராமத்தை சார்ந்த சிறுத்தைகளை, வாக்காளர் பொதுமக்களை, என் உயிரின் உயிரான விடுதலை என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மைக்கு சரியாதாலும் சரியப்பா. 9 மணிக்கு நாம் இந்த பிரச்சாரத்தை தொடங்கி இருக்க வேண்டும். ஒரு 1.5 மணி நேரம் காலம் தாழ்ந்து தொடங்கி இருக்கிறோம். மாலை விழுப்புரத்திலே நம்முடைய விழுப்புரம் தொகுதி வேட்பாளர் ரவிக்குமார் அவர்களை ஆதரித்து தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வாக்கு சேகரிக்கிறார். அந்த கூட்டத்திற்கு நானும் அமைச்சர் அவர்களும் செல்ல வேண்டியிருப்பதனால் செந்துறை ஒன்றியத்தின் வடக்கு பகுதியிலே இன்றைக்கு நாம் 15 ஊராட்சிகளை சந்திக்க இருக்கிறோம். 1 மணிக்குள்ளாக இந்த பிரச்சாரத்தை நாம் முடித்தாக வேண்டும். ஆகவே ஊராக அழைக்கிற முயற்சியை தோழர்கள் கைவிட வேண்டும். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட இடங்களில் மக்களை திரட்டி வந்து அங்கே நாம் வாக்கு சேகரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இது செந்துறைக்கு மட்டும் ஒரு சிறப்பு விதிவிலக்கு. அதனால் ஊருக்குள் வந்து ஓட்டு கேட்கிறோம். உங்களுடைய எழுச்சி மிகுந்த வரவேற்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஏறத்தாழ 100 பெண்கள் கும்பம் தாங்கி வரவேற்பு கொடுத்து ஆரம்பித்து சிறப்பித்ததற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல. நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கு பேர் ஆபத்து சூழ்ந்திருக்கிற நிலையில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சியின் விளைவாக அகில இந்திய அளவிலே பாரதிய ஜனதா அரசை தூக்கி எறியும் நோக்கில் இந்தியா என்கிற ஒரு கூட்டணி உருவாகி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். தமிழ்நாடு அளவிலே திமுக அதிமுக என்று எதிரும் புதிருமாக நின்று இந்த தேர்தலை நாம் சந்திக்கவில்லை. அதிமுக மோடியை விமர்சிக்காது, பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசாது. டெல்லியிலே ஆட்சியில் இருக்கிற கட்சி பாஜக தான். ஆனால் அதிமுக பாஜகவை பற்றி எதுவுமே பேச மாட்டார்கள், மோடியை பற்றி பேச மாட்டார்கள், இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் நடந்த அவலங்களை பற்றி பேச மாட்டார்கள். திமுக அரசை தான் விமர்சிக்கிறார்கள். இந்த தேர்தல் தமிழ்நாட்டிலே யார் முதல்வர் என்பதற்கான தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் இந்தியாவிலே யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல். டெல்லியிலே மோடி 10 வருஷம் ஆட்சியில் இருந்து விட்டார், மறுபடியும் அவர் ஆட்சியில் இருப்பதா வேண்டாமா என்பதற்கான ஒரு தேர்தல் தான் இப்போது நடக்கிற தேர்தல். எனவேதான் நாம் தமிழ்நாட்டிலே அதிமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதை விட தேசிய அளவிலே அகில இந்திய அளவிலே நரேந்திர மோடியின் அவருடைய ஆட்சியின் அவலத்தை சுட்டிக்காட்டி மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். இது திமுக கூட்டணி மட்டும் செய்யவில்லை. இந்தியாவில் உள்ள எல்லா எதிர்க்கட்சிகளும் இன்றைக்கு ஓரடியில் நாம் திரண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் மோடி 10 ஆண்டுகளில் செய்த அலங்கோலமான ஆட்சிதான் காரணம். விலைவாசி உயர்ந்து விட்டது உங்களுக்கு தெரியும், யாரும் சொல்லி தர வேண்டியதில்லை. 2014 அவர் பிரதமராக வருவதற்கு முன்பு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 400 ரூபாய் 450 ரூபாய் இருந்த சமையல் எரிவாயு ஒரு சிலிண்டர் இன்றைக்கு 1200 ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கிறது. ஒரு இட்லி என்ன விலை என்பது உங்களுக்கு தெரியும். அரிசி கிலோ என்ன விலை, பருப்பு கிலோ என்ன விலை, இவையெல்லாம் உயர்வதற்கு யார் காரணம்? அதிமுகவை கேட்டால் இதற்கெல்லாம் காரணம் திமுக அரசு தான் என்பார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. விலைவாசி உயர்வதற்கும் ஒரு மாநில அரசுக்கும் பெரிய தொடர்பு கிடையாது. மாநில அரசு வரி வசூலிக்கிறது.
ஆனால் அடிப்படையிலே அதிகமாக வரியை வசூலிப்பதும் அதனால் பொருளின் விலைவாசி உயர்வதும் மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் தான் காரணம், மோடி அரசு தான் காரணம். பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் எல்லா பொருளும் விலை உயர்ந்துவிடும். கெரசின் விலை உயர்ந்தால் எல்லா பொருளும் விலை உயர்ந்துவிடும். மண்ணெண்ணெய் அதுதான் அடிப்படையாக நாம் பார்க்க வேண்டியது. ஆகவே மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. சமையல் எரிவாயு விலை உயர்ந்து கொண்டே போகிறது. இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஜிஎஸ்டிங்கிறது ஒரு வரியினுடைய பெயர், சரக்கு மற்றும் சேவை வரி, அதுக்கு பேர் தமிழ்ல. இதை அறிமுகப்படுத்தினது மோடி அரசாங்கம் தான். எல்லா பொருளுக்கும் வரி 3% இருந்து 18% வரைக்கும். ₹1 நீங்க ஒரு பொருள் வாங்கினா ₹1 18 காசு கொடுக்கும். அந்த 18 காசுங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு நாம் கொடுக்கிற வரி. ₹100 ஒரு பொருள் வாங்கினா ₹118 நீங்க கூட்டி கொடுக்கணும். அந்த ₹18 மத்திய அரசாங்கத்துக்கு நாம கொடுக்கிற வரி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளும் இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க தம்பி, நான் பாக்குறேன். ஒரு 2 நிமிஷம் இருங்க, வெயில் நிப்பாட்டாதீங்க, நிழல் நிப்பாட்டுங்க. இப்படி விலைவாசி உயர்ந்ததற்கு யார் காரணம் என்றால் மோடி தான், நரேந்திர மோடி தான் காரணம். அவருக்கு ஆட்சி நடத்துவது நமக்காக இல்லை. அவருடைய குஜராத் நண்பர் அதானின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு அதானி. இன்னொரு நண்பர் இருக்கிறாரு அம்பானி. இவங்க 2 பேரும் இந்த 10 வருஷத்துல உலக பணக்காரர்கள் வரிசையில 10வது இடத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதானி 4வது பணக்காரர் உலகத்திலேயே. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். அந்த ஆளுக்கு எங்க சொத்து இருக்குன்னு அவருக்கே தெரியாது. எந்தெந்த பேங்க்ல எவ்வளவு அக்கௌண்ட் பணம் இருக்குன்னு அவருக்கே தெரியாது. எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை லட்சம் பேர் அவர் கம்பெனிகள்ல வேலை செய்யறாங்கிறது அவருக்கு தெரியாது. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா ஆனதுக்கு காரணம் மோடி தான். ஆனா நாம இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு பழுப்பு ஓடாதா, இன்னைக்கு அடுப்பு எரியாதா என்கிற நிலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா அவரு நம்மள எல்லாத்தையும் மதத்தை சொல்லி, சாதியை சொல்லி, நாமெல்லாம் இந்துக்கள் ஒன்னா இருக்கணும், நாமெல்லாம் இந்துக்கள் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு சேரிக்குள்ளேயே நுழையிறாங்க. அதனால்தான் நான் சில பேர் இந்த சாதியை சொல்லிட்டு நாமெல்லாம் பறையர்கள், நாமெல்லாம் ஆதி திராவிடர்கள் அப்படின்னு பேசுறதுக்கு எவனாவது வருவான், அவனை உள்ள விடாதீங்க நான் ஒரு கூட்டத்தில் பேசுறது காரணம் அதுதான். அப்படி அனுப்புறது யாருன்னா பிஜேபி காரன் தான் அனுப்புறான், RSS காரன் தான் அனுப்புறான். இப்போ ஒரு அம்மாவை இங்க அனுப்பியிருக்கிறாங்க வேட்பாளரா, அவங்க வேலூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. வந்தவொடனே அவங்க என்ன வாக்குறுதி தராங்க பாருங்க. எல்லாரையும் நான் உத்தரப்பிரதேசத்துக்கு அயோத்திக்கு அழைச்சு போய் குழந்தை ராமரை காட்டுவேன். அதுவா நமக்கு முக்கியம்? குழந்தை ராமரை பாக்குறதா முக்கியம்? யோசிச்சு பாருங்க. ஒரு எம்பியா ஜெயிக்கிறவங்க நான் பார்லிமெண்ட்ல என்ன பேசுவேன்னு சொல்லணும், எந்த பிரச்சனையை பேசுவேன்னு சொல்லணும். இதுதான் பிஜேபி அரசியல். நமக்கு சாமி கும்பிடணும்னா இங்க இருக்குது மாரியம்மன் கோயில் போதும், நமக்கு நம்ம குலதெய்வம் போதும் சாமி கும்பிடுறது. இதுக்காக அயோத்திக்கு போகணும்னு அவசியம் இல்லை. பக்கத்தூர்ல இருக்கிற நம்ம முருகனை கும்பிடுறது கூட நம்ம போறது கிடையாது. கள்ளக்குறிச்சி கலியபெருமாள் கோயிலுக்கு எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு முறை போறோம். நமக்கு அப்பப்ப நம்முடைய குலதெய்வத்தை கும்பிட்டா போதும். மற்ற நாட்கள்ல பண்டிகை காலத்துல நம்ம சாமி கும்பிட்டுக்கிறோம். ஆனா அவங்க அரசியல் உங்க பிள்ளைங்களை படிக்க வைப்பேன்னு சொல்லல. இங்க நாங்க ஒரு கல்லூரி வளாகத்தை கொண்டு வருவோம், பள்ளிக்கூடத்தை வளாகத்தை கொண்டு வருவோம், அல்லது ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுப்போம், வெளிநாட்டு படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுப்போம், அதெல்லாம் சொல்லல. அல்லது வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போவோம், போய் பள்ளிக்கூடங்களை பல்கலைக்கழகங்களை காட்டும் கூட சொல்லல. இங்க இருந்து அயோத்திக்கு அழைச்சிட்டு போய் பாலராமரை காட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம்ன்றாங்க. இதுதான் பிஜேபி அரசியல் தான் புரிஞ்சுக்கணும். RSS காரங்க அரசியல். இந்த சமுதாயத்துக்குள்ளேயே, தலித் சமுதாயத்துக்குள்ளேயே சில பிழைப்புவாதிகளை பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்கள நம்ம தெருவுக்குள்ள அனுப்புவாங்க. நாம பிஜேபி ஆளுங்கட்சியோட இருக்கணும், நாமெல்லாம் இந்துக்கள், மதமாற்ற முயற்சி பண்றாங்கன்னு பேசுவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. சில பேர் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களும் உங்க சமுதாயம் சேர்ந்தவங்க தான், ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க, நாங்க இப்ப பிஜேபியோட இல்ல. இப்ப நம்ம தெருக்கள்ல என்ன சொல்றாங்க, போகும்போதெல்லாம் எங்க ஓட்டுல மொத்தம் 3 ஓட்டு, 2 ஓட்டு அண்ணனுக்கு பானையில போட்டோம், 1 ஓட்டு இலைக்கு போட்டோம்ன்றாங்க. இதனாலதான் போன தடவை நம்ம ரொம்ப திணற வேண்டியதாச்சு. ஓட்டு 1 ஓட்டு 2 ஓட்டு, ஒரு பூத்துக்கு 10 ஓட்டு போட்டா 2000 பூத்துல என்ன யோசிச்சு பாருங்க, 20000 ஓட்டு போயிருது. ஒரு பூத்துல 2 ஓட்டு 3 ஓட்டு குறைஞ்சா கூட, மாறி போட்டா கூட, அது ஒட்டுமொத்தமா பாராளுமன்ற தொகுதியில 2000 பூத்து இருக்குது. 2000 பூத்துல அந்த மாதிரி 10 ஓட்டு போச்சுன்னா 2 10 20,000 ஓட்டு. எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் வரும் பாருங்க. தயவு செய்து இந்த முறை 2 காரணங்களுக்காக நீங்க ஓட்டு போடணும். ஒண்ணு, அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை நாம பாதுகாத்தாகணும், அரசமைப்பு சட்டம்.
அதுதான் எல்லா சட்டத்துக்கும் அடிப்படையான சட்டம். யாரும் ஆட்சிக்கு வரலாம், ஆட்சி விட்டு போகலாம், புது புது சட்டம் ஏற்றலாம். ஆனா அவர் எழுதின எழுத்து தான் தலையெழுத்து. தலையெழுத்துன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நாட்டோட தலையெழுத்து. அதை மாத்தணுங்கிறது தான் மோடி கும்பலுடைய முயற்சி. ஏன்னா அது வந்த பிறகுதான் இந்த ஏழை எளிய ஜனங்கள்லாம் படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, டிப்டாப்பா ட்ரெஸ் பண்றாங்க, உரிமையை பேசுறாங்க, கட்சியை தொடங்குறாங்க. இப்படி எல்லாம் இவங்க மாறினதுக்கு காரணம் அம்பேத்கர் எழுதின சட்டம் தான். அந்த சட்டத்தை தூக்கி எறியணுங்கிறது அவங்களுடைய முதல் நோக்கம். மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா எழுதி வச்சுங்க, மோடி இந்த சட்டத்தை ஒண்ணுமில்லாமக்கிடுவார். அம்பேத்கர் எழுதின சட்டத்துக்கு மதிப்பில்லாம போயிடும். இது நான் சொல்லல, நான் சொன்னா ஏதோ அம்பேத்கர் மேல இருக்கிற பற்று சொல்றேன்னு நினைப்பீங்க. இந்த காரணத்துக்காக தான் திமுக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார். ராகுல் காந்தி இந்தியா முழுக்க காலாலே நடந்து போனதற்கு காரணமே அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை காப்பாற்றுறதுதான். நேற்று அவர் வயநாட்டில் வேட்புமனு தாக்கல் பண்ண பிறகு சொல்றாரு, அரசியலமைப்பு சட்டத்தை அழிக்கிறதுக்காக ஒரு சக்தி இருக்கிறாங்க, அதை பாதுகாக்கிறதுக்காக நாங்க இருக்கிறோம். இந்த ரெண்டு சக்தி கிடையாது யுத்தம் நடக்குதுன்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, அம்பேத்கருடைய சட்டத்தை பாதுகாக்கிற போராட்டம் தான் அண்ணன் தளபதி நடத்துகிற போராட்டம், ராகுல் காந்தி அவர்கள் நடத்துகிற போராட்டம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்துகிற போராட்டம். அதனால்தான் திமுக கூட்டணியிலே திருமாவளவன் உறுதியாக இருக்கிறான். அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே அருமை தோழர்களே, அம்பேத்கர் சட்டம் உயிரோட இருக்கணும்னா இந்த முறை நீங்க கண்ணை மூடிக்கிட்டு திமுக கூட்டணியை ஆதரித்தால் மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும். இரண்டாவது வேண்டுகோள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலுக்கு 25 வருஷம் ஆச்சு. இப்ப எல்லா கட்சியும் திமுகவுக்கு சொந்த சின்னம் இருக்கு, அண்ணா திமுகவுக்கு சொந்த சின்னம் இருக்கு, காங்கிரசுக்கு சொந்த சின்னம் இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்றுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே அங்கீகாரம் பெற்றுச்சு, ஒரு முறையாவது அவங்க அங்கீகாரம் வாங்கிட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இதுவரையில் தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெறல. அங்கீகாரத்தை பெறாததுனால ஒவ்வொரு முறையும் நாம சின்னம் வாங்குறதுக்கு போராட வேண்டியது. 2009 போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ஸ்டார் சின்னம் வாங்கிட்டு வந்தேன். 10 நாள்ல நீங்க 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சீங்க. அது 2009. அதுக்கப்புறம் நமக்கு சின்னம் மோதிரம் சின்னம் 2014. அதுக்கு பிறகு 2019 திமுக கூட்டணி, அதுதான் பாடை சின்னம். அதுவும் 10 நாள் இடைவெளி தான் கிடைச்சது, 15 நாள் இடைவெளியில. இப்பவும் அதே பாடை சின்னம் 15 நாள் இடைவெளியில போடுறோம். நாளைக்கு 30ஆம் தேதி தான் நமக்கு கிடைச்சது, 30ஆம் தேதி தான் கிடைச்சது. இந்த சிரமம் ஏன்னா தேர்தல் ஆணையம் டெல்லியில இருக்குது, இந்த எலெக்ஷன் நடத்துற ஒரு நிறுவனம். அவங்க இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாதான் ஒரு சின்னத்தை சொந்தமா கொடுப்பாங்க. அல்லது 2 எம்பி ஜெயிக்கணும், அல்லது 7 எம்எல்ஏ ஜெயிக்கணும், அல்லது 8% ஓட்டு வாங்கணும். இதெல்லாம் இருந்தா நமக்கு சொந்தமா சின்னம் கொடுப்பாங்க. நம்ம அப்படி வாங்க முடியல. இந்த தடவை தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நீங்க 2லையும் ஜெயிச்சு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை வாங்கணும்னு சொல்லி 2 தொகுதியை கொடுத்து பானைச்சின்னத்தில் நிற்பதற்கு வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார். ஆகவே சிதம்பரத்திலும் பானையில் வெற்றி பெற வேண்டும், விழுப்புரத்திலும் பானையில் வெற்றி பெற வேண்டும். அதற்காக தான் இன்னைக்கு மாலைக்கு நாங்க 2 பேரும் இந்த பிரச்சாரத்தை நிறுத்திட்டு போறோம். நீங்க என்ன கைவிட்ட மாட்டீங்கிற நம்பிக்கையில பிரச்சாரத்தை கூட பாதியிலே விட்டுட்டு நாங்க விழுப்புரம் போறோம். எனவே 2 காரணங்களுக்காக நீங்கள் பானைச்சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன். ஒன்று, புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் பிஜேபி அரசாங்கத்தை டெல்லியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கு பானை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இரண்டாவது, 25 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சொந்தமான ஒரு சின்னம் கிடைத்தால் 2026 சட்டமன்ற தேர்தல் நமக்கு இலகுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் தேர்தலை சந்திப்பதற்கு. ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். பானையில் போட்டு வைக்கும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். தானியமாக இருந்தாலும், அரிசியா இருந்தாலும், பருப்பா இருந்தாலும், புலியா இருந்தாலும், கருவாடாக இருந்தாலும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். அதுபோல வாக்குகளை பானையில் போடுங்கள், நாடு பாதுகாப்பாக இருக்கும், ஜனநாயகம் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். கொழுத்து வெயிலிலும் நின்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த தாய்மார்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குழுவை சார்ந்த பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து. பையனா கார்த்தி, மகாலட்சுமி ஆகியோரின் இந்த அழகிய ஆண் குழந்தைக்கு கலை அமுதன் என்று பெயர் சுட்டி வாழ்த்துகிறேன். கலை அமுதன். வண்டி எடு. நமது சின்னம்
தம்பி என்ன சால்வ் பண்ணுவான் அவனுக்கு கையை கொடுங்க கிட்ட வர சொல்லுங்க கிட்ட வர இது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா சுதா விக்னேஷ் ஆகியோரின் இந்த அழகிய பெண் குழந்தைக்கு இசை மொழி என்று பெயர் சுட்டி வாழ்த்துகிறேன். இசை மொழி தம்பி ஒரு துண்டு கூட அந்த தம்பிக்கு மாற்றுத்திறனாளிக்கு போட்டு ஒரு சால் சால்வே கூட சரி அது கூட கொடுக்கலாம் அவன் பயன்படுத்தலாம். தம்பி மாற்றுத்திறனாளி தம்பி அவன் பேரு என்ன? முத்துக்கண்டு பையனுக்கு சால்வை போடுவா. முத்துக்கண்டு பையனுக்கு சால்வை போடுவான். பேர் போடணும் அவன் தலைவன். கருப்புசாமிக்கு ஆடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறது. செந்துறை மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வகுப்பறை கட்டுறதுக்கு 40 லட்சம் கொடுத்துருக்கிறோம். அண்ணா நகர்ல டிரைனேஜ் கட்டுறதுக்கு 12 லட்சம். அதே மாதிரி செந்துறை ஸ்கூல் டெஸ்க் பெஞ்சு ஐமாஸ் லைட்டு இதுக்கு 5 லட்சம் ரூபாய் நம்முடைய எம்பி ஃபண்ட்ல இருந்து தம்பியை நினைவுபடுத்தினாங்க. ஒரு ஞாபகத்துக்காக உங்களுக்கு சொல்றோம். என்ன பண்ணா இந்த அழகிய பெண் குழந்தைக்கு அறிவுமதி என்று பெயர் சுட்டி வாழ்த்துகிறேன். அறிவுமதி நமது சின்னம் பானை சின்னம் வெற்றியின் சின்னம் பானை சின்னம் நமது சின்னம் பானை சின்னம் வெற்றியின் சின்னம் பானை சின்னம் திமுகவின் சின்னம் பானை சின்னம் காங்கிரசின் சின்னம் பானை சின்னம் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சின்னம் பானை சின்னம் அதிமுகவின் சின்னம் பானை சின்னம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சின்னம் பானை சின்னம் இஸ்லாமிய கட்சிகளின் சின்னம் பானை சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் பானை சின்னம் நமது சின்னம் பானை சின்னம். நன்றி நன்றி நன்றி. எழுச்சா மூவ் பண்ணுங்க. பையனா பண்ணா எழில் வேந்தன் எழில் அரசி. இந்த பெண் குழந்தைக்கு எழில் அரசி. போட மாட்டாங்களா கையில போட மாட்டீங்க. எழில் அரசி பெண் குழந்தையா? தமிழ் நதி பையனா? வண்டியோடையா? வெற்றியின் சின்னம் பானை பானை சின்னத்துக்கு வாக்களியுங்கள். வாக்காள பெரியவர்களே தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரிடங்களை நிகழ்த்து இதோ உங்கள் வீட்டு பிள்ளை எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரிடங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஏழை இளையவர்களின் சின்னம் பானை, உழைக்கும் மக்களின் சின்னம் பானை பானை சின்னத்திலே வாக்களியுங்கள். பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டு ஏழைகளின் சின்னம் பானை சின்னம் பானை. நின்றுட்டே இருந்தீங்கன்னா 30 வருஷம் கொண்டு கொடுப்பாங்க. கீழே கொடுத்துறேன் வாங்கி